நேர்களை வணக்கம். நான் குமார் சென்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி மக்கள் தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். மேம் வணக்கம். வணக்கம் மாஸ்டர், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நலம். தமிழ்நாடு சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது, கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்துல நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. உங்களுடைய மொழியை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, கொஞ்சம் கரெக்டா பேசுங்க அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பணிவான வேண்டுகோள் ஒன்றை வைத்தார். அதற்கு நிதியமைச்சர் ரொம்ப ஆக்ரோஷமா பதில் அடிச்சு மைக்கெல்லாம் கீழே அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டாரு. மறுபடியும் எழுந்து அவர் சொல்றாரு, என்னுடைய மொழியை பத்தி சொல்றீங்களா? என்னுடைய கிறிஸ்தவம் எனக்கு அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி, இதையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கு. நான் பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்லாம் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்சு? ஒரு சட்டமன்ற பேரவையின் கூட்டத்தொடர் எப்படி நடக்க கூடாதோ அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பேரவையின் உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அப்படி நேற்று மரிய வில்சன் நடந்து கொண்டார். மாண்புமிகு நிதியமைச்சர், நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு நிதியமைச்சர் நடந்து கொண்டார்ங்கிறத தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி வெளிநாடுகளில் இருந்து கேக்குறாங்க, என்னது தமிழ்நாட்டுல நிதியமைச்சர் இப்படி பேசுறாரு, இவ்வளவு மோசமான மொழி அவருக்கு வேணுமா? இவ்வளவு ஆக்ரோஷம், இவ்வளவு கோபம், இவ்வளவு ஆத்திரம், இவ்வளவு புரிதலின்மை, எதிர்பக்கத்துல இருக்கக்கூடியவர்களை வில்லன்களாக நினைத்து கொண்டு ஏன் பேசணும்? சட்டமன்றம்ங்கிறது திரைப்படம் இல்ல. நேத்து மரிய வில்சன் அவர்கள் பேசி மைக் இப்படி தள்ளிட்டு உட்கார்றாருல, அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் நடக்கல. மிக முக்கியமாக அதை தான் நம்ம கவனிக்கணும். ஒரு திரைப்படத்தில் ஒரு ஹீரோ பேசுகின்ற வசனத்தை போல் நேற்று மரிய வில்சன் பேசிட்டு அப்படி மைக்க தள்ளிட்டு உட்கார்றாரு. அப்படிங்கிறப்போ அவர் பேசிய வார்த்தைகள் கண்டனத்துக்குரியவை, அவர் பேசிய தொனி கண்டனத்துக்குரியது, அவர் பேசிய அந்த முறைமை, பாடி லாங்குவேஜ், அதுவுமே கண்டனத்துக்குரியது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், சட்டமன்றத்தின் மாண்பை காப்பாற்றக்கூடிய சபாநாயகர் இந்த வார்த்தைகளை எல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னு உடனடியா சொல்லுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா இத நீங்க சீராய்வு பண்ணி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, உடனடியாக சொல்லலாம். அவ்வளவு மோசமான தகுதியற்ற வார்த்தைகளை ஒரு நிதியமைச்சர் பேசினாருங்கிறப்போ சபாநாயகரும் கூட, மதிப்பு மிக்க மாண்புக்குரிய சபாநாயகரும் கூட அந்த இடத்தில் ஒரு முடிவை எடுக்க தவறி இருக்கிறார். நேற்று மரிய வில்சன் அவர்கள், நம்முடைய நிதியமைச்சர் மரிய வில்சன், எனக்கு தெரிந்தது அன்பின் மொழி, நான் பைபிளை வாசித்திருக்கிறேன், பைபிளின் மொழி, ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டியன் அப்படிங்கிறாரு. பார்ன் கிறிஸ்டியன் என்கின்ற அந்த அடைமொழி, அந்த அடையாளத்திற்கு ஏற்றாற் போல் அவர் நடந்து கொண்டாரா? அதுதான் ஒரே ஒரு கேள்வி. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கிறதானே பைபிள் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல். உன் அண்டை வீட்டாரையும் உன்னை போலவே நேசித்துக்கொள் அப்படிங்கறதான பைபிள் சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல். உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் முதல் கல்லை எரியுங்கள்னு தானே தேசு பிரான் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ இவர் பேசிய மொழி நிச்சயமாக இவருடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாக இல்லை. மரிய வில்சன் அப்படின்ன உடனே எங்களுக்கெல்லாம் நினைவுக்கு வர்றது, உருட்டுக்கட்டையால் இவர் அடைக்கப்பட்ட அறையில் யாரையோ அடித்து நொறுக்குகின்ற அந்த ஒற்றை காட்சி. இதுதான் அன்பின் மொழியா? இதுதான் பைபிளின் மொழியா? இதுதான் இயேசு பிரான் சொல்லி கொடுத்ததா? இதுதான் பார்ன் கிறிஸ்டியனோட அடையாளமா? உருட்டுக்கட்டை தான் பார்ன் கிறிஸ்டியனோட அடையாளமா? உருட்டுக்கட்டை தான் அன்பின் மொழியா? இதைத்தான் இவர் கற்றுக்கொண்டாரா? ஒரு சாதாரண மனிதர் கூட இப்படி நடந்து கொள்ள மாட்டார். ஆனால் இவர் சொல்றாரு, நான் 25 வருஷமா எஜுகேஷன் ஃபீல்டுல இருக்கேன், கல்வியாளராக இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இன்னும் கூடுதலாக ஒரு பண்பை எதிர்பார்க்கிறோம். சரி, கல்வியாளராக இருக்கிறார், அதனால் எனக்கு ஆங்கிலத்திலேயே பேசி பழக்கம், தமிழ் வரவில்லைன்னு சொல்றாரு இல்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இவர் இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை தானே நிர்வகிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தானே அந்த கல்லூரியில வேலை பார்க்கறாங்க. அவங்களோட எந்த மொழியில இவர் உரையாடி இருப்பார்? அங்க மாணவர்களோட எந்த மொழியில உரையாடி இருப்பார்? பேராசிரியர்களோட, அலுவலக பணியாளர்களோட எந்த மொழியில உரையாடி இருப்பார்? முற்ற முழுக்க ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் பேசினாரா? முற்ற முழுக்க கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் பேசினாரா? அதைத்தானே நாங்கள் கேட்கிறோம். ஒரு சாதாரண சென்னை தமிழ் கூட உங்களுக்கு வரவில்லை. அதை தவிர நிதிநிலை அறிக்கையில 41,401 கோடினா அதை எண்கள்லயும் கொடுத்திருப்பாங்க, எழுத்துலயும் கொடுத்திருப்பாங்க.
அப்ப எழுத்துல நீங்க அதை படிக்க முடியல, சரி அதை விடுங்க. எண்கள்ல ஒரு தடவையாவது படிச்சு பார்த்திருக்கலாம்ல. நீங்க ஒரு வார்த்தையா வாயை திறந்து படிச்சு பார்த்திருந்தீங்கன்னா அது இயல்பா வந்திருக்க முடியும். இதே அமௌண்ட் எல்லாம் நீங்க உங்க கல்லூரியிலேயே ஹேண்டில் பண்ணிருப்பீங்கல்ல, டீல் பண்ணிருப்பீங்கல்ல. 41,401 கோடி எல்லாம் உங்க கல்லூரி செலவுக்காகவும் நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. அப்ப அதையெல்லாம் மைண்ட்லயே ஏத்திக்கலையா? அதுதான் ஒரே ஒரு கேள்வி. அதற்கு எங்களுடைய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் கன்னி பேச்சில் அதை இயல்பாக சொன்னார். அவ்வளவுதான். ஆனா சபாநாயகர் சொன்ன ஒரு வார்த்தை கொஞ்சம் மயிலிறகால் வருடுவது போல் இருந்தது. இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க, லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க, கடந்து போங்க அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை, ஒரு அறிவுரையை நேற்று சபாநாயகர் சொன்னார். ஆனால் அவர் செய்திருக்க வேண்டியது, மரிய வில்சன் அவர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளையும் சபை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வேறு ஒரு ஆட்சி மாறும்போது இவர்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகும்போது இந்த ரெக்கார்டு அப்படியே இருக்கும். இனிமேல் வரக்கூடிய தமிழர்கள் இந்த ரெக்கார்டை பார்த்துட்டு, ஆஹா, முத்தமிழறிஞர் கலைஞர் செம்மொழி என்று நாவாடிய அந்த சட்டமன்றத்தில், எம்ஜிஆர் அவர்கள் நாவாடிய அந்த சட்டமன்றத்தில், பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாவாடிய அந்த சட்டமன்றத்தில், அம்மையார் அவர்கள் நாவாடிய அந்த சட்டமன்றத்தில், அதிமுகவின் தலைவர்கள் அல்லது திமுகவின் தமிழை உயிராக கொண்டிருக்கக்கூடிய திமுக தலைவர்கள் எல்லாம் நாவாடிய அந்த சட்டமன்றத்தில் இப்படியாக மரிய வில்சன் என்பவர் ஒரு மிக கொச்சையான மொழியில் பேசியிருக்கிறார். அதுவும் சினிமா வசனத்தை போல். நீங்க எனக்கு பாடம் நடத்துறீங்களா? உங்களுக்கோசரம் நான் மாத்த மாட்டேன், இதுதான் என்னோட யுனிக் அப்படிங்கிறார். எது யுனிக்? யுனிக் என்பது மிக ஆச்சரியம் தரக்கூடிய வித்தியாசமாக இருக்க வேண்டுமே தவிர முகத்தை சுளிக்க வைப்பதை போல் இருப்பது யூனிக் இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. யூனிக் என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் தெரியவில்லை. ஆங்கிலத்துலதான் பேசி பழக்கம்னாரு. அப்ப யூனிக் என்ற வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியல. இப்படியாக ஒட்டு மொத்தமாக நேற்று சட்டமன்றத்தை கரும்புள்ளி குத்தி வைத்திருக்கிறார் நம்முடைய மதிப்புக்குரிய நிதியமைச்சர் மரிய வில்சன் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். கூடுதலா இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். அன்பின் மொழி பைபிள் எனக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னார். இவருக்கு முன்னால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஜியு போப் என்கின்ற அந்த ஆங்கில பெருமகனார் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழின் அழகை, தமிழின் அன்பை, அன்பே சிவம் என்று சொன்ன தமிழின் பெருமையை, அல்லது பசித்த உயிர்களுக்கெல்லாம் பசியாற்றுவித்தல் தான் மிகப்பெரிய தர்மம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்ற ஜீவகாருண்யத்தை சொல்லிக் கொடுத்த வள்ளல் பெருமானை, பெரிய புராணத்தை, திருவாசகத்தை கற்று தேர்ந்து திருவாசகத்தின் மாணவனாக தன்னை உணர்ந்து அன்பின் அடையாளமாகவே மாறிப்போன ஜியு போப், அவரும் பான் கிறிஸ்டியன் தான். இவருக்கு ஞாபகப்படுத்துங்கள். ஆனால் முற்ற முழுக்க தமிழ்தான் அன்பின் அடையாளம் என்று சொல்லிக் கொடுத்தவர் ஜியு போப். அன்பை தவிர மற்ற எல்லாவற்றையும் உருட்டுக்கட்டை மொழியாக நான் பேசுவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் மரிய வில்சன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அவங்க ஒரு சில விஷயங்கள் கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இதே மாதிரிதான் கொஞ்சம் தமிழோட கொஞ்சம் தடுமாறுவார். ஏன்னா அவர் வெளிநாட்டுல அமெரிக்காவிலே இருந்தவர். அந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே. இதுல வந்து ஏன் இங்க கேலி செய்யற மாதிரி சொல்றீங்க அப்படின்றதானே கேக்குறாங்க. நீங்களே பதில் சொல்லிட்டீங்க மார்ஷல். ஏற்கனவே இருந்த திமுகவின் மதிப்புமிகு மாண்புமிகு வல்லமை வாய்ந்த நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள், நீங்க இப்ப சொன்னீங்க அமெரிக்காவிலேயே இருந்தார்னு. அதுதான் வித்தியாசம். அவர் அமெரிக்காவிலேயே வாழ்ந்து பணியாற்றி பல நாடுகளிலும் இருந்து அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அரசியலில் ஈடுபட வேண்டும்னு. அவர் தடுமாறி தமிழை வாசிப்பதற்கும், சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியை நிர்வகித்துக் கொண்டு இங்கேயே இருக்கக்கூடிய தமிழர்களை தன்னுடைய ஊழியர்களாக, தன்னுடைய கல்லூரியின் பேராசிரியர்களாக வைத்துக் கொண்டு அவர்களோடு தினம் தினம் பேச வேண்டிய ஒரு கடமையில் இருந்தவர் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இவர் பேசியது ஒரு கல்வியாளர் பேசிய தமிழை போல் இருக்கிறதா, அல்லது தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்தாலும் அங்கேயும் அதே மொழி தானே, அங்கேயும் தமிழ் இருக்கு. அப்ப நீங்க பிரெஞ்சுல பேசுவீங்களா? பிரெஞ்சுல நீங்க புலமை வாய்ந்தவரா? அத சொல்லுங்க. எங்களுக்கு எந்த மொழியும் மாற்று மொழி இல்லை. நாங்கள் எல்லா மொழியையும் தமிழை போல் நேசிப்பவர்கள் தான். எந்த மொழியிடமும் நாங்கள் துவேஷம் பாராட்ட மாட்டோம். ஆனால் மிக கொச்சையாக, மிகவும் வன்மையான மொழியை பேசுவதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். அதையும் தவிர கூடுதலாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? நிதியமைச்சர்ங்கிற பொறுப்பு.
அப்போ நீங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், நீங்கள் அனுப்புகின்ற செய்தி எல்லாம் தமிழ் சமூகத்துக்கு போய் சேருங்கிறப்ப கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய நலனுக்கான தானே, அதைத்தானே சொல்றோம். கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. நீங்க தானே சொல்வீங்க ஜென்சி இளைஞர்களுக்கான அடையாளம் நாங்கள்னு. அப்ப ஜென்சி இளைஞர்களுக்கு தப்பும் தவறுமா இருங்க, உருட்டுக்கட்டையோட வாழுங்க, ஆனாலும் என்னை போல அமைச்சராகிட முடியும் அப்படின்னு ஒரு தகவலை நீங்க சொல்றீங்களா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை போல் இவரும் தமிழை கொச்சையாக பேசுகிறான்னு அந்த கம்பாரிசன் சொல்றதே தப்பு. பிடிஆர் அவர்களின் ஞானம், பொருளாதார ஞானம், மொழியை வல்லமையாக கையாளுகின்ற அந்த திறன் இவருக்கு கிடையவே கிடையாது. அதனால அவரை போல் இவர் கொச்சையாக பேசுகிறார் என்பது தவறான கம்பாரிசன், தவறான ஒப்பீடு. அதற்கே நான் முதலில் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இவர் முற்ற முழுக்க தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கிறார். அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அப்படிங்கிறப்போ தமிழை நீங்கள் சரியாக பேச வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு, இயல்பான எதிர்பார்ப்பு. கூடுதலாக உங்களுக்கு ஒரு கிரீடம் வேற இருக்கு, நீங்க ஒரு அமைச்சருங்கிறப்போ. அப்ப அது இன்னமும் கூடுதலாக ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கிறது. நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் கடமையில் இருந்து நீங்கள் நழுவுகிறீர்கள், உங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கிறீர்கள், பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் எப்படிப்பட்ட இளைய சமூகத்தை, எப்படிப்பட்ட மாணவர்களை நீங்கள் உருவாக்கி இருப்பீர்கள் என்று தமிழ்நாட்டுக்கு இப்போது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. சட்டசபையில எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பேசுறப்ப நிறைய விஷயங்களை எடுத்துக்காட்டி துல்லியமா தரவுகளோட பேசுறாங்க. சமீபத்தில் சிஎம் ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பேசுறாரு. அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு பேப்பரை படிச்சா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அதுக்கு அங்கேயே பதிலடி கொடுக்கிறாரு. நீங்க வந்து புரிதல் இல்லாம வேற ஒரு விஷயத்த பத்தி பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் மத்த பேப்பர் படிச்சா மட்டும் போதாது, மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி பேசு. எப்படி இருக்கு சட்டமன்றத்துல அமைச்சர்களுடைய, முதலமைச்சருடைய செயல்பாடு? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வாயே திறக்காம வாயில எல்லா நேரமும் பிளாஸ்திரி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். பேசவே தெரியல, பேசவே மாட்டேங்கிறாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. வாயை திறந்து பேசிட்டா அவர் சொல்லுவது எல்லாமே தப்பும் தவறுமாக இருக்கிறது, பொய்யாக இருக்கிறது, பொய்யுரையாக இருக்கிறது, ரீல்ஸ் கண்டென்ட்டாக மட்டுமே இருக்கிறது. அவருடைய ஜென்சி இளைஞர்கள், ஜென்சி ரசிகர்கள் கைதட்டி அப்படி கொண்டாடுவதற்கான ஒரு ரீல் கண்டென்ட்டாகத்தான் அவர் பேசுகிறாரே தவிர ரியல் கண்டென்ட்டை நம்முடைய முதல்வர் பேசுவதே இல்லை. பேப்பர் படிச்சா தெரியும் அப்படிங்கிறார். இவர் என்றைக்காவது பேப்பர் படிச்சுட்டு வர்றாரா? என்றைக்காவது என்ன செய்தின்னு தெரிஞ்சுட்டு வர்றாரா? யாரோ எழுதி கொடுக்கின்ற ஒரு பேப்பரை தான் அங்க வந்து தட்டு தடுமாறி வாசிக்கிறார். நேத்து கூட பாருங்க, தமிழ் மொழி வாழ்த்தை, தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் அப்படிங்கிறத அதை பத்திய ஒரு தீர்மானத்தை வாசிக்கும் போது, தமிழ் என்பது அம்மாவை போன்றது, அம்மான்னு சொன்னா உணர்ச்சி வரும், அம்மான்னு சொன்னா உயிர் வரும், அம்மான்னு சொன்னா நமக்கு உற்சாகம் வரும்னு கொஞ்சம் கூட வார்த்தையில் உணர்ச்சி இல்லை, வார்த்தையில் உயிர் இல்லை, வார்த்தையில் பெருமை இல்லை, பெருமிதம் இல்லை. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு பேப்பர் வேணுமா? ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட கூட அம்மான்னு சொல்லுப்பானா சந்தோஷமா குஷியா ஆர்வம் பொங்க அம்மான்னு சொல்லுவாங்க. முகத்துல அந்த அம்மாங்கிற வார்த்தையோட பெருமிதம் வரணுமா இல்லையா? அது கூட வரல. அப்படியாக ஒரு எந்திரத்தனமாக வார்த்தையை வாசிக்கிறார். அதுதான் பண்ணிட்டு இருக்கார். அதை தவிர பேப்பர் படிக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. முரசொலி என்கின்ற அந்த நாளிதழை உருவாக்கி தன்னுடைய ரத்தமும் சதையுமாக முரசொலியை வளர்த்தெடுத்து அதை ப்ரூஃப் கரெக்ஷன்ல இருந்து தானே ஒற்றை நபராக இருந்து அது ஃபுல்லா பேப்பர் செட்டிங் பண்ணி பேஜ் செட்டிங் பண்ணி வெளியிட்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் பேரனிடம் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கிறீர்கள். முரசொலியின் நிர்வாகியே இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகியே இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதில் அவரை அந்த முரசொலியை வாசிக்காமல் திமுகவினர் யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படியாக தமிழ்நாட்டில் முரசொலி என்பது மட்டுமல்ல, செய்தித்தாள் வாசிக்கின்ற ஒரு வழக்கத்தை வாழ்வியலாக மாற்றியது. டீ கடையிலையும், சலூன் கடையிலையும், பெட்டி கடையிலையுமாக பேப்பர் வாசிக்கின்ற அந்த பழக்கத்தை உயிர் நாடியாக உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட கழகத்திடம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறீங்கன்னா முதல்வரின் அறியாமையைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. அவர் இதுவரைக்கும் நியூஸ் பேப்பரே படிச்சதில்லை. படிச்சிருந்தா போதைப் பொருள் ஒரு அமைச்சர் நசுக்கினார் இல்லையா, அதை பார்த்திருப்பார்.
உருட்டுக்கட்டையால அடிச்ச ஒரு அமைச்சரோட புகைப்படத்தை பார்த்திருப்பா. அல்லது என்கிட்ட 25 லட்சம் கேட்டாங்க என்னை வழக்கறிஞராக நியமிப்பதற்கு அப்படின்னு இவருடைய கட்சி நிர்வாகி பெண் ஒருத்தி கதறினது அதுவே செய்தியா வந்தது. அதை பார்த்திருப்பார். முறுக்கு எக்ஸ்பைரி டேட் அதை பார்ப்பதற்காக சென்ற ஒரு அமைச்சர், அந்த புகைப்படம் வந்தது. முறுக்கு எக்ஸ்பைரி டேட் பாக்குறதா உன்னோட வேலையாப்பா அப்படின்னு அந்த செய்தியும் பார்த்திருப்பார். அல்லது சரக்குகள் ஏற்றிட்டு போற அந்த லாரியோட டயரோட வல்லமையை சோதிச்ச அந்த எம்எல்ஏயோட செய்தியும் பார்த்திருப்பார். இது எல்லாவற்றையும் விட 100 கோடி மதிப்புள்ள அந்த நில அபகரிப்பில் இவருடைய கட்சியை சார்ந்தவர்களே ஈடுபட்டு இருக்கிறார்கள்ங்கிற அந்த செய்தியையும் படிச்சிருப்பார். அல்லது இவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த ஒரு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கூட மாணவிகளின் தொடையை வருடிய அந்த காட்சியை, அந்த புகைப்படத்தையும் பார்த்திருப்பார். இவருடைய கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகி எப்படி கதறினார், என்னிடம் இந்த கட்சியின் நிர்வாகிகள் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார்கள், இதை வெளியில சொன்னா உனக்குத்தான் வெட்கக்கேடுன்னு பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு கதறிய அந்த செய்தியையும் பார்த்திருப்பார். அதே மாதிரி நம்முடைய மாணவர்கள் போராட்டம் செய்த போது அவர்களை எப்படி காவல்துறையினர் பட்ட அட்டை கூட இல்லாத, பெயர் பட்டியல் இல்லாத காவல்துறையினர் மூலமாக அடித்து நொறுக்கினார்கள்ங்கிற அந்த செய்தியை பார்த்திருப்பார். அல்லது எப்படி காவிரி நீர் வராமல் அங்கே இருக்கக்கூடிய டெல்டா நிலங்கள் காய்ந்து நொறுங்கி கருகி போயிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்திருப்பார். அல்லது மின்சார கட்டணங்கள் பல மடங்கு எகிரி இருக்கே அப்படின்னு பொதுமக்கள் கதறுகிறார்கள் இல்லையா, அந்த செய்தி எல்லாம் பேப்பர்ல வந்திருக்கு. அதையும் பார்த்திருப்பார். எதையுமே பார்க்கல. அவர் பார்த்த ஒரே ஒரு விஷயம், தஞ்சாவூர்ல காவிரி விவசாயிகளுக்காக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக போராடுவதற்காக சென்ற எங்களுடைய இளம் தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய போது, எங்க தண்ணி வரணுமோ அங்க வரணும், காவிரியில தண்ணி வருமா வராதா என்று சொன்ன அந்த வார்த்தையை மிக மோசமாக மடைமாற்றம் செய்து அவரை கைது செய்து அவரை அலைக்கழித்ததை தான் முதல்வர் செய்தார். மறுநாள் அதே வார்த்தையை சட்டமன்றத்தில் வந்து எங்களுடைய இளம் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார் என்றால் அதற்கு இன்னமும் பதில் சொல்ல தெரியவில்லை. அதனால பேப்பர் படிக்க வேண்டியது என்பது முதல்வர் தானே தவிர, முரசொலி என்று தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நாளிதழை உருவாக்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் அதற்கு பின்பு படிங்க 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 என்று செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் படிக்க சொன்ன எங்களுடைய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்போது இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் எல்லோருமே பேப்பர் படிப்பதை கண்ணின் இமையாக செய்து வருபவர்கள். அதனால் முதல்வருக்குத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் பேப்பர் படிங்கிறது. நிறைய விஷயங்களை பயிர் முடியும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.